ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய அரட்டை அக்கௌண்ட்க்கு எப்படி நம்ம யூசர் நேமை செட் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, அரட்டை ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து அரட்டை ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார் லைன் கிளிக் பண்றேன். 3 பார் லைன் கிளிக் பண்ணிட்டு, இதுல வந்து ப்ரொஃபைல் பிக்சர் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் பிக்சர் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்ப இதுல வந்து பாருங்க யூசர் நேம் சொல்லிட்டு இருக்கும். இதுல வந்து நமக்கான யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கலாம் என்டர் பண்ணி. ஓகே, இப்ப நம்ம வந்து யூசர் நேம் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அட்லீஸ்ட் 3 கேரக்டராவது வந்து பாத்தீங்கன்னா, யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்ணணும். 3 கேரக்டருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். 30 கேரக்டர் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நீங்க ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்டர் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். அண்டர் ஸ்கோர் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பாருங்க அண்டர் ஸ்கோர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நம்பர் டைப் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க வேர்டு எதனா டைப் பண்ணாலும் சரி, அதுக்கு நடுவுல தான் வந்து கிரியேட் பண்ணணும். அண்டர் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எண்ட்ல முடிக்கும் போது அண்டர் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா எண்ட்ல முடிக்கும் போது அண்டர் ஸ்கோரை யூஸ் பண்ணி நீங்க வந்து எண்ட்ல வந்து முடிக்க கூடாது. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் நேம்ல வந்து நீங்க ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிகலா வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க, நான் ஸ்டார்டிங்ல வந்து அண்டர் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா நான் அதுல வந்து என்டர் பண்றேன். அண்டர் ஸ்கோர் என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க நம்பர் டைப் பண்ணாலும் சரி, அல்லது வேர்டு டைப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் இஸ் இன்வேலிட் தான் சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து நம்பர் டைப் பண்ணிட்டு கடைசியில வந்து நீங்க வந்து அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா வராது. இப்போ வந்து பாருங்க, நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி யூசர் நேம் கிரியேட் பண்ணலாம். நீங்க வந்து லாஸ்டா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்வேலிட் தான் வரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டார்டிங்லயும் லாஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நம்பர்ஸை மட்டும் வச்சு யூசர் நேம் கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து லெட்டர்ஸை மட்டும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா யூசர் நேம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஆனா நீங்க கிரியேட் பண்ணும்போது கீழே வந்து பாருங்க, இஸ் யூசர் நேம் இஸ் அவைலபிள் சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த யூசர் நேம் நீங்க வந்து பயன்படுத்தி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் வந்து யூசர் நேம் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து ராஜ்னு சொல்லிட்டு இப்போ வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் பண்ணிட்ட பிறகு இப்போ நடுவில் வந்து அண்டர் ஸ்கோர் வந்து யூஸ் பண்றேன். இது போல நீங்க அண்டர் ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்பர் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். இப்போ கீழே வந்து பாருங்க அண்டர் ஸ்கோர் வந்து நான் என்டர் பண்றேன். இப்போ அண்டர் ஸ்கோர் என்டர் பண்ணும்போது கடைசியில் இது போல முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா இன்வேலிட் தான் வரும். அதனால அதுக்கு பக்கத்துல எதனா லெட்டரோ நம்பர்ஸோ நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்வேலிட் தான் சொல்லிட்டு வரும். நாட் அலோட் சொல்லிட்டு வரும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. கீழே இந்த லைன்ல இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் தான். ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் என்னுடைய யூசர் நேம் வந்து அவ்வளவுதான் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க, நீங்க இது போல யூசர் நேம் கிரியேட் பண்ணிட்டு திஸ் யூசர் நேம் இஸ் அவைலபிள் சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த யூசர் நேம் நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்போ மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய டிக் வந்து கிளிக் பண்ணுங்க. டிக்கெட் கிளிக் பண்ணி அப்படின்னா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க கிரியேட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க கிரியேட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கான யூசர் நேம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, யூசர் நேம் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உங்களுக்கு யூசர் நேம் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். இதுக்கப்புறம் இந்த யூசர் நேமை பயன்படுத்தி உங்க ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஈஸியா தேடி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிப்பாங்க.